ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 57வது நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 69 கிலோ 900 கிராம். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பேரண்ட் டீமுக்குள்ளே வந்துட்டேன். இந்த 69 அப்படின்றத பார்த்து நான் ஒரு 15 வருஷம் ஆகுது. எங்கள் ஹரிணி பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 69லேருந்து நான் 70 நம்பர்ஸ்க்கு மேலே வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 69, 68 இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது என்னோடய ஐடியல் வெயிட்டு கிடையாது. கண்டிப்பாக என்னோடய ஐடியல் வெயிட் வர வரைக்கும் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் எப்போ வந்து பேரட் டீம்குள்ளே வருவேன், அக்கா நீங்கள் இப்போ வந்துடுவீங்க, நாளைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணது ரொம்ப அதிகம். கண்டிப்பாக அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட்டை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, எதுக்காவது மெடிசன் எடுக்கிறீங்களா அப்படின்றத டைப் பண்ணி அனுப்பி டீட்டெயில் கேட்டு நீங்களும் இந்த ஜேர்னியில் கலந்துக்கலாம். ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி எங்களோட வெயிட் லாஸை நாங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாக இருந்தால் பே பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆமாம்மா, பே பண்ணணும். நீங்கள் எது மாதிரி சேலஞ்சில் கலந்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் அக்கா முதல்ல வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃப்ரீயாக இருந்ததே அது இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாம்மா, ஃபஸ்ட்டு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதில் பாதி பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண வந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் இன்னும் வந்து ஃப்ரீயாக அந்த குரூப்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த குரூப்பில் இருந்த ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடியல் வெயிட் வந்ததுக்கப்புறமா குரூப்லேருந்து ரிமூவ் ஆகி இப்போதைக்கு அவங்களோட ஐடியல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேபிக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் வந்து ஜாயின் பண்ணவங்க. அதில் ஒரு 3 சிஸ்டர் இப்போ வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. இன்னும் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த முட்டி வலி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அவங்களோட ட்ராவல் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் பொழுது அதை வந்து ஒரு சிலர் வந்து அழகாக பயன்படுத்திப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்ன உடனே அதில் வந்து ஒரு இலக்காரம், ஒரு ஏளனம். ஏன்னா இது என்ன ஒரு ஃப்ரீ அப்படின்னா அதில் எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ண விஷயங்களால் ஓகே இனிமேல் ஃப்ரீ அப்படின்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, ஒரு இனிஷியல் பேமெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இவங்க ஜாயின் பண்ணட்டும். அப்போ தான் அவங்க கட்டின பணத்துக்கு மதிப்பு அவங்களுக்கு தெரியும். அதனால் கரெக்டாக வெயிட் லாஸ் அப்படின்றத பண்ணுவாங்கன்றதுக்காக ஒரு இனிஷியல் பேமெண்ட் மாதிரி கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களோட வெயிட் லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து என்னால் பே பண்ண முடியாது ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் 30 டே சேலஞ்ச் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நைட் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் லைவ் போட்டுட்ருக்கேன். அந்த லைவில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குரூப் வந்து ஃப்ரீயாக வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைவில் வரக்கூடிய சிஸ்டர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இதுதான் என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக நான் நினைக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய சிஸ்டர்ஸில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எங்களை தனியாகவே நீங்கள் வந்து கைட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களோட பர்சனலான விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் என்னோடய வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னும்பொழுது நீங்கள் எங்களை தனியாக கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாகவே நான் மெயின்டைன் பண்ணுறதுனால திரும்பி ஒரு ஃப்ரீ குரூப் ஆரம்பித்து என்னால் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களோட வெயிட் லாஸை ஹெல்த்தியாக சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் கொடுத்து எந்த மாதிரி சேலஞ்சில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஒரு சிஸ்டர் டீட்டெயில் கேட்கும்பொழுது என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டாங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டெல்லாம் சொல்லிவிட்டு, சிஸ்டர் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் எது மாதிரிலாம் நீங்கள் வந்து கைட் பண்ணுவீங்க? அதாவது ஃபுட் எப்படி எடுத்துக்கணும், ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், அதெல்லாம் சொல்வீங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க இல்லையா மெம்பர்ஸ், அவங்களோட ரிவ்யூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன பதில் சொன்னேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களோட ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்காதுமா. நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துருந்து என்னோடய வெயிட் லாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அதில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து நடந்தீங்கனாலும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். மற்றபடி குரூப்பில் இருக்கவங்களோட ஃபோட்டோ ஆகட்டும், அவங்களோட ஆடியோ ரிவ்யூ ஆகட்டும் எதுவுமே நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதை தான் இப்போ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், அது எவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் அவங்க பேசின ஆடியோ ஆகட்டும், அவங்க போட்ட ஃபோட்டோ ஆகட்டும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணலை. ஏன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்க, இப்போ வெயிட் லாஸ் நடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அவங்களோட பர்சனல், அதை வந்து வீடியோவில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால தான் நான் அதை வந்து எப்போவுமே நான் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு சிலருக்கு கேள்வி வரும், இவ்வளோலாம் கட் அண்ட் ரைட்டாக பேசினா யாருமா வந்து உங்ககிட்ட சேருவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரையோ ஒரு மாத்திரையோ வந்து சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறனோ ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அதை தான் நான் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு இனிமையான வார்த்தை பேசி என்கிட்ட வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு ஏதோ ஒரு ஆடியோ எடுத்து போட்டு எல்லாரையும் கவர் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு தேவைப்படலை. அதனால தான் நான் அந்த ஆன்சர் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். அதையும் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண வந்த சிஸ்டர்ஸில் யாருமே வந்து எனக்கு வெயிட் குறையல அப்படின்னு சொன்னதில்லை. ஏன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கு. நாங்கள் இதுக்கு முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து வெயிட் லாஸ்க்காக பணம் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே எங்களுக்கு அவ்வளோவா திருப்தி கிடையாது. இங்கே வந்து பண்ணும்பொழுது எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை தான் நான் அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். இந்த மோட்டிவேஷன் எப்போவுமே என்னால் கொடுக்க முடியணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சீட் டேவாக நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் டேவாக வந்து சண்டேவை தான் செலக்ட் பண்ணுவேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வந்து நேற்று வயிறை க்ளீன் பண்ண சொல்லி ஒரு ப்ராசஸ் கொடுத்துருந்தேன். அதனால் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஃப்ரூட் டயட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம மட்டும் எதுக்கு சீட் டேவாக எடுக்கிறதாக இருக்குது, வேண்டாம் அதை நம்ம மண்டேவாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாற்றிட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சீட் டேயில் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் 6 மணிக்கு எப்பவும் போல் இஞ்சி சாறு எடுத்து என்னோடய வயிறை அழகாக சுத்தம் பண்ணிட்டேன். காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இளநீர் வழுக்கையாக வாங்கிட்டு வந்து வழுக்கையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி பனக்கற்கண்டியும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இளநீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்மூதி மாதிரி அடைச்சி குடிச்சிட்டேன். எதுக்காக இதை நான் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன். அதனால் உடம்பு சூடு அதிகமாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி இளநீரில் பனக்கற்கண்டு ஸ்மூதி மாதிரி எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். 11 மணிக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸும் எடுக்கல. இன்றைக்கி நான் வீட்லேயே செஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஸ்பைஸியாக செஞ்சுருந்தேன். ஒரு 300 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ரைஸாக இருந்தால் கூட 100 கிராம் தான் எடுத்துப்பேன். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். 2 எக் ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் மதியம் எடுத்துக்கிட்ட ஃபுட்டாக இருந்தது. 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையில் ஊற வச்சுருந்த நெல்லிக்காய் 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டது நமக்கு வாய் ஒரு மாதிரியாகவே இருக்கும் இல்லையா. எப்பவுமே ஸ்வீட் செய்வேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் செஞ்சேன். ஆனால் ஸ்வீட் நான் இன்றைக்கி எடுத்துக்கல. ஏன்னா வாரம் கோதுமை அல்வா செய்கிறோம். அதனால் இன்றைக்கி அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரையில் ஊற வச்ச அந்த நெல்லிக்காவை மட்டும் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நைட் எப்பவும் போல் டின்னர் எடுத்துக்கல. ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எப்பவும் போல் ஒரு 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். இதுதான் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டயட் மெனுவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். Thank you.